ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஒரு 4-5 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து தோல் உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து 2-3 அப்படி கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் வரட்டும். இது வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் நல்லா காலியாயிடும். அந்தளவுக்கு எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ஈஸி தான். நம்ம ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நான் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த விசில் வர கேப்பில் வந்துட்டு நான் வந்து சைடில் வந்து கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அது கூட ஆனியன்ஸ் வந்து ஒரு 3-4 ஆனியன்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, இப்போ விசில் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் நான் விசில் எடுத்து விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதையும் எடுத்து அந்த வேக வச்ச பொட்டேட்டோஸும் எடுத்து இது கூட ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள், நான் வந்து தனி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டையாக நம்மளுக்கு வர்ற மாதிரி அந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குலேயே தண்ணியெல்லாம் இருக்கும். தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம இப்படி உருண்டை பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்படி உதிர்ந்து வராத அளவுக்கு இருக்கணும். நான் இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வோட மேடையிலே தான் பண்ணுறேன் நான். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டையாக எடுத்து இப்படி கையில் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அது ஃபிங்கர்ஸ் மாதிரி வந்துடும். இப்படியே ஒரு இதாக அப்படியே நம்ம ஒரு பீஸாக பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இப்படி பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பீஸாக பொரித்து எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட் ஆட் பண்ணல. அப்புறம் திருப்பி விடும்போது இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு திருப்பி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு திருப்பும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது, பிஞ்சு உடஞ்சி வந்துடும். ஸோ அதனால் வந்து ஃபோர்க் வச்சு பண்ணிங்கன்னா ஈஸியாக திருப்பிக்கலாம். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகி நல்லா டீப் ஃப்ரை ஆகிடும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்லையே ஃபிங்கர்ஸு, அதுலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி நான் ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு நம்ம கோட்டிங் கொடுக்குற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ஒரு கோட் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஒரு டைப் இருக்கும், இது ஒரு டைப் டேஸ்ட் இருக்கும். ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கோட் சும்மா ஒரு கோட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலே நம்ம ஆல்ரெடி பண்ண அதே எண்ணெயிலே நான் போடுறேன். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைப் பண்ணதை நான் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சூடாக சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக இருக்கும்.
ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.